என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. குற்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஆதனின் புதிய முயற்சிதான் குற்றமும் தீர்ப்பும். ஒரு மனிதனின் அன்பு இன்னொரு மனிதனின் கோபத்தால் முடிவுக்கு வந்திருக்கிறது. குடும்பம் என்ற பெயரில் அரங்கேறிய கொடூரம் எங்கே முடியும்? 2019 நிகழ்ந்த சம்பவம் இன்று நீதிமன்றத்தின் தீர்ப்பால் முடிவடைந்திருக்கிறது. உண்மையான நியாயத்தை அடைந்து விட்டோமா? பின்னணி என்ன பார்ப்போம் குற்றமும் தீர்ப்பும் நிகழ்ச்சியில். ஒரு பெண், ஒரு ஆண், சாதி பேதங்களை மறந்து வாழ நினைத்த அந்த இரு உயிர்கள். கனகராஜ் பட்டியலின சமூகத்தை சார்ந்த பெண் வர்ஷினி பிரியாவை காதலித்து மணந்து வாழ ஆசைப்பட்டார். ஆனால் இது தனது சொந்த சகோதரனுக்கு ஏற்க முடியாத ஒன்றாகியது. வினோத்குமார் தனது தம்பி ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த பெண்ணை மணந்தால் தன் வாழ்க்கை என்னாகிவிடும் என எண்ணினார். குடும்பத்தின் கௌரவம், சாதியின் பெருமை என எண்ணிய அவர் தனது தம்பிக்கும் அவருடைய காதலிக்கும் ஒரு மரண தீர்ப்பை எழுதினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சீரங்கராயன் ஓடை பகுதியை சேர்ந்தவர் கருப்பசாமி. இவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். 2வது மகன் கனகராஜ் மேட்டுப்பாளையத்தில் உள்ள உருளைக்கிழங்கு மார்க்கெட்டில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். கனகராஜும் அதே பகுதியை சேர்ந்த வர்ஷினி பிரியா என்ற பெண்ணும் ஓராண்டுக்கு மேலாக காதலித்து வந்தனர். ஆனால் வர்ஷினி பிரியா பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் இரு வீட்டார் தரப்பிலும் இதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. வர்ஷினி பிரியா வீட்டை விட்டு வெளியேறி கனகராஜ் வீட்டுக்கு சென்றார். அங்கேயும் இவரை ஏற்றுக்கொள்ளாததால் எங்கே செல்வது என்று தெரியாமல் திணறினார். இதையடுத்து கனகராஜின் அப்பா இவர்கள் 2 பேரையும் தனி வீட்டில் தங்கிக் கொள்ளுமாறும் வீட்டின் நிலைமைகள் சரியானவுடன் திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறினார். அப்பாவின் அறிவுரையை கேட்டு கனகராஜும் வர்ஷினி பிரியாவும் வெள்ளிப்பாளையம் அருகே ஒரு வாடகை வீட்டில் வசித்தனர். ஆரம்பத்தில் இருந்தே கனகராஜின் அண்ணன் வினோத்குமாருக்கு தம்பி காதல் விஷயம் பிடிக்கவில்லை. காரணம், வர்ஷினி வேறு சமூகத்து பெண். இதனைத் தொடர்ந்து தம்பி வேறு சமூகத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் தனக்கு திருமணம் நடக்காது என்ற வெறுப்புணர்வோடு தன்னுடைய 3 நண்பர்களுடன் சேர்ந்து தம்பியை கொலை செய்ய திட்டமிட்டார். இந்த கொடூரம் அரங்கேறிய அந்த நாள் ஜூன் 25, 2019 மாலை ஒரு 5 மணி இருக்கும். கனகராஜ் வர்ஷினி பிரியாவுடன் வீட்டில் இருந்தார். அப்போது வீட்டின் கதவை யாரோ தட்டினர். கனகராஜ் கதவை திறந்தார். பார்த்தால் வினோத்குமாருடன் 3 பேர். அவர்கள் வேகமாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தனர். கத்திகள் மினுங்கின, ரத்தம் சிந்தியது. கனகராஜ் 1000 கேள்விகளுடன் நிலை தவறி விழுந்தார். வர்ஷினி பிரியா அலறினாள். ஆனால் அந்த அலறல் வீணாகவே போனது. தடுக்க முயன்ற வர்ஷினி பிரியாவையும் கொலை செய்தார். கனகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வர்ஷினி பிரியா உயிருடன் இருந்தார். தந்தை, தாய், உறவினர்கள் அனைவரும் பிரார்த்தித்தனர். ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இறந்து போனாள். இந்த இரட்டை ஆணவ படுகொலை சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. அவர்கள் இருவரும் காதலுக்காக உயிரை கொடுத்தார்கள். அவர்கள் உயிருக்கு நீதி கிடைக்குமா? 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணை கோவை பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடி மீதான வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த நாள் வந்தது, ஜனவரி 23. நீதிமன்றம் மௌனமான ஒரு இடம். ஆனால் அந்த மௌனம் இன்று பல உயிர்களின் சத்தமாகியது. ஜனவரி 23 அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பை வாசித்த நீதிபதி விவேகானந்தன், இந்த வழக்கு சதித்திட்ட பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஆதாரங்களின் அடிப்படையில் சதித்திட்டம் நிரூபிக்கப்படவில்லை. எனவே குற்றம் சாட்டப்பட்ட வினோத்தின் 3 நண்பர்களும் விடுவிக்கப்படுகிறார்கள். முதல் குற்றவாளி வினோத் குற்றத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வினோத் மரண தண்டனைக்கு உரிய குற்றத்தை செய்துள்ளார். இந்த வழக்கில் அதிகபட்ச தண்டனை குறித்து ஜனவரி 29 அன்று இருதரப்பு வாதங்களும் கேட்கப்படும். அதன் பிறகே தீர்ப்பு வழங்கப்படும் என்று அவர் கூறினார்.
ஒருவன் குற்றவாளி, மற்ற மூவர் நீதியா இல்லை ஒருவர் விடுபட வேண்டும் என்ற அவசர நிலையா? இதைத் தொடர்ந்து கோவை பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் இரு தரப்பு சார்பாகவும் இறுதி வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. குற்றவாளி வினோத் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதிக்கப்பட்டது. தீர்ப்பளித்த நீதிபதி விவேகானந்தன், இத்தம்பதியின் கொலை வழக்கு ஒரு அரிய சாதி அடிப்படையிலான கொலை, எனவே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்றார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறப்பு அரசு வழக்கறிஞர் பாப்பா மோகன், விசாரணையின் போது 16 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். சதித்திட்டத்தின் 120B பிரிவின் கீழ் 3 பேரை நீதிமன்றம் விடுவித்தது. அதே நேரத்தில் முதல் குற்றவாளியான வினோத்துக்கு அதிகபட்ச மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 3 பேரின் விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று கூறினார். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டது. ஆனால் சமூகத்தின் தீர்ப்பு இன்னும் வழங்கப்படவில்லை. இன்னும் எத்தனை கனகராஜ்கள், இன்னும் எத்தனை வர்ஷினி பிரியாக்கள்? காதலுக்காக உயிரிழந்தவர்கள் மறக்கப்படக்கூடாது. இதுவே கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நியாயமான தீர்ப்பு கிடைத்துள்ளதா? உங்களுடைய கருத்துக்களை கீழே பகிரவும். இன்னொரு குற்ற சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன்.